நேற்று ஈவினிங் சரியான மழை, காற்றோட செம்ம மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு திருப்பூரில். அங்கெல்லாம் எப்படி மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் மாவு அரைச்சிருந்தேன், கொஞ்சம் உளுந்து கூட போயிடுச்சு. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சாயந்தரமாக பாப்பாவுக்கு வடை போட்டு தரலான்னு பேஞ்ச மலைக்கு ஒரு சூடாக டீயும் வடையோட சூப்பராக சாப்பிட்டாச்சு. சரி கையோட பாத்திரத்தையும் விளக்க வச்சிடலான்னு போனால் பாப்பா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் சாப்பாடி ஊட்டிட்டு அப்புறம் ஒரு பக்கம் ஹோம்ஒர்க்கை எழுத வச்சுட்டேன். அப்புறம் தம்பியும் பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு வந்து தான் பாத்திரத்தை விளக்க வந்தேன். பாத்திரத்தை விளக்கி முடிச்சேன், குட்டி பையன் ஏஞ்சிட்டான். அப்புறம் அவனை வச்சுட்டே தான் கவுண்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தேன். க்ளீன் பண்ணலான்னு கை வச்சுட்டு அப்புறம் ஏஞ்சிட்டாங்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை வச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். கிரைண்டர் கூட அப்பப்போ எடுக்கும் போது தொடச்சிருவேன். ஆனால் மிக்ஸி துடைக்கிறதே இல்லை, அப்படியே இருந்துச்சு. சரி அப்படியே அதையும் தொடச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு லைட்டாக சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அப்படியே க்ளீன் பண்ணிட்டு கிச்சனை பார்க்கும்போது வருது பாருங்க ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் எங்கேயும் கிடைக்காதுங்க. அவ்வளோ சுத்தமாக அழகாக இருந்துச்சு கிச்சனே. துப்புச்சாடியும் காலி ஆயிடுச்சா, சரி அதையும் எடுத்து கழுவி போட்டலாம். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வெயிலில் மட்டும் வச்சுட்டு கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து அதையும் கழுவி வச்சாச்சு. காலையிலே மாவு அரைச்சதுனால இட்லி ஊற்றி சின்ன வெங்காயம் சாம்பார் தான் வச்சுருந்தேன். டேஸ்ட் செம்மையாகவே இருந்துச்சு. எனக்கு அந்த இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுலாம் பிடிக்காதுங்க, அப்படியே ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடணும், அதான் பிடிக்கும்.